ஆழிப்பேரலைக்கு வயது 21. மறையாத நினைவுகள், மறக்க முடியாத காயங்களாக பல எண்ணங்கள். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று காலை இலங்கையின் கரையோர பகுதிகளில் வழக்கம் போல் வாழ்க்கை துடித்துக் கொண்டிருந்தது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகினர். குழந்தைகள் கடற்கரையில் விளையாடினர். ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நிமிடங்களில் பேரழிவாக மாறியது. எச்சரிக்கை இல்லாமல் எழுந்த சுனாமி அலைகள் கரையோர கிராமங்களை முழுமையாக விழுங்கின. வீடுகள், படகுகள் மட்டுமல்ல, பல குடும்பங்களின் கனவுகளையும் அந்த அலைகள் அடித்துச் சென்றது. 35,000த்திற்கு அதிகமான உயிர்கள் ஒரே நாளில் இலங்கையில் அணைந்தன. தாயின் கையை பிடித்திருந்த குழந்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் கடலுக்குள் மறைந்தது. தந்தையை தேடி அலறிய குரல்கள் அலையோசையில் கரைந்தன. உயிர் தப்பியவர்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அழிவின் நடுவிலும் மனிதநேயம் மலர்ந்தது. முப்படைகள், போலீசார், தன்னார்வலர்கள் இடைவிடாது மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டின. உணவு, மருந்து, தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டன. இன்று அந்த பேரழிவுக்கு 21 வயது. கரையோரங்களில் வாழும் மக்களின் நினைவுகளில் சுனாமி இன்னும் உயிருடன் உள்ளது. சுனாமி இலங்கைக்கு ஒரு வலிமிகுந்த நினைவாக மட்டுமல்லாது, இயற்கை பேரிடர்களுக்குள் முன்னெச்சரிக்கை, தயார் நிலை மற்றும் மனித ஒற்றுமையின் அவசியத்தை உணர்த்திய ஒரு பாடமாகவும் வரலாற்றில் பதிந்துள்ளது. இன்று சுனாமி பேரழிவுகளின் நினைவுகளை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மத வழிபாடுகளும் மௌன அஞ்சலி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு 21 வருடங்கள் கடந்த நிலையில் சுனாமியால் தாக்கப்பட்ட சுனாமி ரயில் இன்று காலை 6:25 மணிக்கு மருதானையிலிருந்து பயணிக்க ஆரம்பித்தது. பல உயிர்களை காவு கொண்ட இந்த ரயில் பயணம் வருடமாக ஞாபகார்த்தமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. பராலிய சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக குறித்த நினைவிடத்தில் ரயில் 10 நிமிடங்கள் நிறுத்தப்படும். பின்னர் பயணம் ஆரம்பிக்கப்படும். ரயிலின் சாரதி மற்றும் மக்கள் கோட்டை நிலையத்தில் கருத்து தெரிவிக்கின்றனர். දිනපතා මේ දුම්රිය ධාවනය වෙනවා මේ බෙලියත්ත දක්වා. එදාත් දුම්රිය ඉරතුරු ජනක ෆෙර්නෑන්ඩෝ මහත්තයා තමයි එදා දුම්රිය ධාවනය කරේ. එදා එතුමා ජීවිතේ නැති වුණා. මම මේ වගේ ව්‍යසනයකට මේ 2,000ක් යන ධාවනය මේ යන මේ ජනතාවක් යන දුම්රියක් මම ප්‍රාර්ථනා කරනවා මින් ඉදිරියට ඒ වගේ ව්‍යසනයකට මුහුණ දෙන්න එපා කියලා මේ දුම්රිය. ඩත් දුකයි. ඉතින් ඒ කාලේ වෙච්ච දේවල් වලට බලමු ඉතින් ඉස්සරහට මොනවා වෙයිද කියලා. රට හොඳ තත්ත්වයට එයිද කියලා. வருடம் கடந்தாலும் ஆழிப்பேரலையின் அழிவு நினைவுகள் எம் மக்கள் மத்தியில் அழியாமல் இருக்கிறது.